அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தன்னுடைய தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கைய பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கத்தை போன்ற தன்னம்பிக்கையையும் பெருமையையும் தலைமை பண்பும் தைரியமும் கொண்டவங்க. இவங்க மற்றவர்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க, ஆனா மற்றவங்க இவங்களை எதிரியா நினைப்பாங்க. சிம்மம் ராசிக்காரங்க சுயமரியாதையுடன் வாழக்கூடியவங்க. யாருக்காகவும் தலை வணங்க மாட்டாங்க. சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இப்போது தெய்வீக யோகம் கிடைக்க போகுது. அதுதாங்க கஜகேசரி யோகம். கஜனா யானைங்க, கேசரினா சிங்கம். யானை போல வலிமை, ஆட்சி, செல்வம் குருவால கிடைக்கும். குரு என்பவர் அறிவுக்கும் ஞானத்துக்கும் தெய்வ அனுகிரகத்துக்கும் பொறுப்பானவங்க. குருவும் சந்திரனும் கடகம் ராசியில் சேர்வதால இந்த யோகம் உருவாகுது. சிம்மம் ராசிக்கு கடகம் 12ஆம் வீடு. 12ஆம் பாவத்தின் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஆன்மீகம், வெளிநாடு, மன அமைதி, ரகசிய ஆதாயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் கடகத்தில் நுழையும் போது குருவுடன் சேர்ந்து கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த யோகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக நன்மைகளையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் தெய்வ அனுபவங்களையும் உளவியல் ரீதியான நிம்மதியையும் தரும். இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் மனம் அமைதியான பாதையை நோக்கி செல்லும். பழைய குழப்பங்கள் தீரும். உள்ளுணர்வு ஆழமாகும். தியானம், ஜெபம், தெய்வீக பணிகள்ல ஈடுபட போறீங்க. குருவும் சந்திரனும் சேர்வதால் மனம் உறுதியாகும். ஆன்மீக ரீதியாக வெளிச்சம் அதிகமாகும். இது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மன எழுச்சி காலம். இந்த யோகம் பண விஷயங்கள்ல மறைமுக லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வருமான வாய்ப்புகள் வரும். சிலர் பழைய கடனை முடித்து நிம்மதி அடைவீங்க. குருவும் சந்திரனும் சேர்வதால திடீர் பண வருகை கூட நடக்கலாம். உங்களை ஏமாற்றி பணம் வெளியில மாட்டியிருந்தா கூட அவங்களே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். பங்கு சந்தை, ஆன்லைன் வியாபாரம், வெளிநாட்டுல வேலை, இது போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட்டா பெரிய நன்மைகளை அடைய முடியும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணுங்க. அரசு அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு சாத்தியம். மேலதிகாரிகள் உங்களுக்கு அடங்கி போவாங்க.
தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு கட்டுமானம், கல்வி, மருத்துவம், ஆன்லைன் சேவை, கலாச்சாரத்துறை இது போன்ற துறை சார்ந்தவங்களுக்கு லாபம் பல மடங்கு இருக்கு. எந்த துறையில இருந்தாலும் இது உங்களுக்கு சிறப்பான நேரமா இருக்கு. காதல் வாழ்க்கையில அமைதி வரும். பிரிஞ்சு போன காதலர்கள் கூட ஒன்று சேர்வீங்க. பெரிய சண்டையெல்லாம் பிரிஞ்சு போயிருப்பீங்களா, நீங்களாம் ஒன்று சேரக்கூடிய காலம் வந்துருச்சு. பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்துல திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா சுப செய்திகள் உங்களை தேடி வரும். விரும்பத்துக்கு தகுந்தாற் போல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. தாயாருடன் பாசம் அதிகமாகும். தாயாருடைய ஆசீர்வாதம் மிக முக்கியம். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாகும். இது நாள் வரைக்கும் உடல் சோர்வு இருந்திருக்கும். மனசு அமைதி இல்லாம இருந்திருக்கும். நெஞ்சு வலிக்கிறது, கண் பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அடுத்த 40 நாட்கள் உங்க மனசு தெளிவாகும். பழைய குழப்பங்கள் விலகும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பக்தி, பரிவு, தாயார் கிட்ட அன்பு கூடும். தெய்வ அனுகிரகம் உறுதி. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பணம் வரும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வருமானம் வரும். கடன் சுமை குறையுது. பழைய கடன்களை முழுசா அடைக்கக்கூடிய நல்ல காலம் வந்துருச்சு. ரகசிய ஆதாயங்கள், திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். திடீர் இடமாற்றம், அது உங்களுக்கு நல்லதாக அமையும். அரசாங்க வேலையில இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளால உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தனியார் துறையில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க. அடுத்த 40 நாட்கள் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கோபத்துல முடிவெடுக்காதீங்க. அவசரப்படாதீங்க. பணம், கடன் கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு எப்பவும் செட்டே ஆகாது. நல்லா தூங்குங்க. தூக்கத்துல கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களை உங்க மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய புண்ணிய பலன் இப்ப வேலை செய்ய போகுது. வெளிநாட்டு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. மனசுக்கு அமைதி, ஆழமான சிந்தனைக்கான தீர்வு, தெய்வ அருள், ஆன்மீகத்துல உயர்வு உங்களுக்கு அடுக்கடுக்கா கிடைக்க போகுது. எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க. இது எல்லாமே வலிமை கொடுக்கக்கூடிய இடமா குரு சந்திர யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது. சிம்மம் ராசியுடைய கர்ம வினைகள் அனைத்துமே முழுசா கரையக்கூடிய காலம் இது. வெளிநாட்டுல வேலை, வெளிநாட்டுல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல பண உயர்வு, வெளிநாட்டு ஆவணங்கள் சரியாக கூடிய நேரம் வந்துருச்சு. தொலைதூர பயணங்கள் நன்மை கொடுக்கும். யாரோ வெளிநாட்டுல இருந்து கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பார்த்திருப்பீங்க. ஆண்களோ பெண்களோ, சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில நிறைய போட்டிகளை சமாளிச்சிருப்பீங்க. தொழில விட்டுட்டு போடிடலாம் கூட யோசிச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை செஞ்சிருப்பீங்க. இப்ப அந்த செத்து போன தொழில் கூட மீண்டும் உயிர் பெற்றது போல நல்ல வளர்ச்சி பெறும். அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். குடும்பத்துல அடுத்த சுப நிகழ்ச்சி, வீட்டுல அமைதி, உறவுக்காக ஆதரவு, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். கண்ணீர் எல்லாமே ஒரு மாற்றம் பெறுது. வாழ்க்கையில இருந்த அழுத்தங்கள் குறையுது. திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த அனைவருக்கும் திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுதுங்க. அடுத்த 40 நாட்கள் தியானம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். தினமும் அனுதினமும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பிடிச்ச தெய்வங்களை நினைச்சிட்டு தியானம் பண்ணுங்க. கோயிலுக்கு போங்க. உங்களோட மனசு லேசாகும். திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. வில்வ மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. வில்வ இலைகளால அர்ச்சனை பண்ணுங்க. அதே போல நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம், வெள்ளை நிற பூக்களால அலங்காரம் பண்ணுங்க. வியாழக்கிழமை விரதம் இருங்க. படிக்க கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு பேனா, நோட்டு புத்தகம், படிப்புக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. பசுமாட்டுக்கு உணவளிப்பது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும். இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து பழைய துன்பங்களையும் கழுவி புதிய தெய்வீக ஒளிய உங்களுடைய உள்ளத்துல ஏற்றும் காலமா இருக்கு.
உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க மனசுல இருந்த சந்தேகங்கள் கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உள்ளுணர்வே உங்களை வழிநடத்தும். வெளிநாட்டு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது. ஒட்டுமொத்தமா சிம்மம் ராசியுடைய கர்மம் தீர்க்கக்கூடிய யோகமா இந்த யோகம் இருக்கு. சிம்மம் உங்க வாழ்க்கையில பல விதமான அதிர்ஷ்டத்தை சந்திக்க போறீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கம் போன்றவங்க. கோபத்திலும் குணத்திலும் தனித்துவமானவங்க. கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் இனி குரு பகவான் உங்களுக்கு உதவ போறார். சனி பகவான் சோதித்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து முன்னேற்ற பாதையில வழிநடத்துவாரு. கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கவில்லை, மாறாக ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை உருவாக்கி இருக்கு. இதுவரை மற்றவர்களை பார்த்து வாழ்ந்த நீங்க இனி உங்களை பார்த்து மற்றவர்கள் வாழும் காலம் வரப்போகுது. கடந்த கால கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வை தரப்போகுது. எது நல்லது எது கெட்டது என்று எளிதில் கண்டுபிடிக்கும் திறனை பெறப்போறீங்க. குரு பகவான் மன அமைதி, நம்பிக்கை, எதிரிகள் மீது வெற்றி, வாழ்க்கை தரம், தொழில் வளர்ச்சி, காதல், திருமணம், குடும்ப உறவுகளில் முன்னேற்றத்தை தரப்போறார். செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் தொழில் மற்றும் வேலையில தடையை ஏற்படுத்துச்சு. சந்திர கிரகணம் உறவுகளில் பிரச்சனையை உருவாக்குச்சு. சூரியன் 4ஆம் வீட்டில் இருந்ததால் குருவின் பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போக போகுது. குடும்பத்தில் மன அழுத்தம், சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் இந்த தடைகளை உடைத்து நிரந்தரமான வெற்றியை தரப்போறார். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானவை, நிரந்தரமானவை அல்லங்க. குரு உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தரப்போறார். கஷ்டங்கள் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு செல்ல போகுது. குரு உங்களுக்கு மன அமைதி, நம்பிக்கை, எதிரிகள் மீது வெற்றி, தொழில் வளர்ச்சி, காதல், திருமணம், குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை தருவார். ஆன்மீக ரீதியான சோதனைகளை குரு உடைத்து புதிய வாய்ப்புகளை திறப்பார். ஆண்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, எதிர்பாராத லாபம், உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் தரப்போறார். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை, காதல், திருமண வாய்ப்புகள், மன அமைதி, சந்தோஷம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறுவாங்க. வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், லாபம் பெருகும். வெளிநாடுகளுக்கு வியாபாரம் விரிவாக்கம் செய்யப்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், அங்கீகாரம் கிடைக்கும். கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிரந்தர வேலை, வருமானம், விளைச்சல் அதிகரிக்கும். நவ கிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யணும். மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி ஓம் கிரீம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. வீட்டில் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க. நேரத்தையும் காலத்தையும் சரியான தகவலையும் தன்னுடைய எதிர்காலத்தில் கேட்டுட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். இவங்களால 10 குடும்பங்கள் வாழ ஆரம்பிச்சிரும். இவங்களால பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடக்க ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க. சிம்மம் ராசிக்காரங்க எவ்வளவு நல்லதே யோசிச்சாலும் பண்ணாலுமே எல்லாருக்கும் நல்லவங்களா தெரிய மாட்டீங்க. நல்லதை செய்பவர்கள் சிம்மம் ராசிக்காரங்க. ஆனால் நல்லதை செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் இங்கே இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரர்களிடம் திருமணமானவர்களுக்கு பெரும்பாலும் வாக்குவாதங்கள் இருக்கும். ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். நான் பெருசா நீ பெருசாங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குவேன், நானே செஞ்சுக்குவேன், தனியாக என்னால் எந்த விஷயனாலும் பண்ண முடியுங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய ப்ராப்ளங்களில் எல்லாம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு இவங்களிடமும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சிம்மம் ராசிக்காரர்களிடம் உள்ள நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த பொக்கிஷம். உங்கள் வாழ்க்கையில் வேலைக்கான, தொழிலுக்கான, சொந்த வாழ்க்கைக்கான, தனிப்பட்ட வாழ்க்கைக்கான எல்லா கேட்டகரி எடுத்துக்காட்டுகளும் சரி, சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை தான் உங்கள் நண்பன், நம்பிக்கை தான் உங்கள் முதலீடு, நம்பிக்கை தான் உங்கள் எதிர்காலம், நம்பிக்கை தான் உங்கள் மூலமந்திரம், நம்பிக்கை தான் நீங்கள் வேற யாரும் இல்லை, நம்பிக்கை தான் நீங்கள். அந்த நம்பிக்கை என்று உங்களிடமிருந்து விலகுகிறதோ அன்று சிம்மம் ராசிக்காரர்களிடமிருந்து அனைத்தும் விலகிடும். எதுவுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாமல் போயிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே மாறி போயிடும். அதனால ஒரு நாளும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாதுங்க. வெற்றியையும் முன்னேற்றத்தையும் என்னைக்குமே தலைக்கு ஏற்றிக்கவே கூடாது. அதுவும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றத்தையும் சறுக்கல்களையும் ஏற்படுத்திடும். எந்த நிலை போனாலும் சரி, இவங்களுக்கான ஒரே ஃபார்முலா வெற்றியை மறந்துடணும், தோல்வியை பதிய வைக்கணும் மனசுல. தோல்வினா அந்த தோல்வியால் கிடைச்ச அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஆனால் வெற்றியை நீங்கள் மறந்துடணும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான லைஃப் டைம் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்திற்கான ஒரு மந்திரம் நான் சொல்கிறேங்க. சக்ஸஸ் அடைஞ்சாலும் அந்த நிமிஷத்தில் அதை நீங்கள் மறந்துடுவீங்க. அதை என்றைக்குமே தலைக்கு கொண்டு வந்துடாதீங்க, திரும்பியும் பார்த்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சா அந்த தோல்வியால் கிடைச்ச அனுபவத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாவே அதை தடுத்து விடுறதுக்காகவே, அதை கெடுத்து விடுறதுக்காகவே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுற்றியே அவங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க கூட வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறீங்க. நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலை செய்கிறீங்களாகட்டும், நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறது, உங்கள் பின்னாடி ஒன்று பேசுகிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள்
போல்டாக பேசுறது, வேகமாக செயல்படுறது, எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்கே பலருக்கும் வேதனையை கொடுக்குது. கண் திருஷ்டியாகவும் அது மாறுது. உங்கள் மேலே கண் பார்வைகள், நிறையா பேருடைய கண் பார்வை சிம்மம் ராசிக்காரங்க மேலே இருக்கதாங்க செய்யுது. சிம்மம் ராசியில் பயங்கர கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, மிகப்பெரிய ஏழையும் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் குணங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி போறாங்க, எது தன்னுடைய எதிர்காலம்னு நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அவங்க பணக்காரங்களா, ஏழையா, நல்லவங்களா, கெட்டவங்களா, எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர்களா அல்லது குறைபாடோடு வாழ்பவர்களா அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க அமையுது. உங்களுக்கான ஒரு முகவரியை உருவாக்கினா மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கணும். அதுதான் சிம்மம் ராசிக்காரங்க யார் என்பதை இந்த உலகத்துக்கே காட்டக்கூடிய சக்தி வாய்ந்த விதிமுறைகளா இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.